ராத்திரி 2 மணி ஆயிருந்தது. ஜங்கிள் ரெசார்ட்ல இருக்கிற ஒரு விஐபி ரூம்ல இருந்து விலை அதிகமா இருக்கிற ஒரு கோல்டு நெக்லஸ் திருடு போயிருச்சு. காலையில ஆன உடனே டிடெக்டிவ் மேகலும் அவரோட அசிஸ்டன்ட் ஆலியாவும் அந்த இடத்துக்கு வராங்க. சார், காட்டுல அதுவும் இவ்ளோ அமைதியா இருக்க இடத்துல இவ்ளோ பெரிய திருட்டா? இங்க இருக்க குளூர்ல நல்ல சுட சுட ஜிலேபி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சார், அங்க பாருங்க, அந்த மண்ணுல ஏதோ விசித்திரமா தெரியுது தானே? ஆமா ஆலியா, நானும் அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். நேத்து மழை வந்தது, அதனாலதான் ரெசார்ட்குள்ள போற அந்த கால் தடயங்கள் நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனா வெளியே போனதுக்கான தடயமே இல்லையே. ஐயோ கடவுளே, அப்படின்னா அந்த திருட திருடிட்டு வெளியவே போகாம இருக்கானா? இப்பயும் அவன் ரெசார்ட்டுக்குள்ளேயே தான் இருக்கானா? ஆலியா, திருடிட்டு உள்ளே உட்காரத்துக்கு அவன் ஒன்னும் முட்டாள் கிடையாது. நாம இந்த கால் தடயங்களை கவனமா அப்சர்வ் பண்ணணும். உண்மையான விளையாட்டே இங்கதான் இருக்கு. நாங்க இந்த திருடனை பிடிச்சிடுவோமா? இதை தெரிஞ்சுக்க உடனே லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார், ஒரு வேளை வெளியே போறதுக்கான கால் தடையும் இல்லனா அப்ப அந்த திருட செவத்தை உடைச்சிட்டா இங்க இருந்து வெளியே போயிருப்பான். அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல ஆலியா, தடயங்களை கவனமா பாரு. திருட இங்க இருந்து வெளியே போறதுக்கு ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிருக்கான். லாஜிக்கல் ஆர்மி, ரெசார்ட்டுக்கு வெளியில இருக்கிற மண்ணில் இருக்கிற இந்த கால் தடயங்களை கொஞ்சம் கவனமா பாருங்க. இதுல முன்னாடி வச்சிருக்கிற கால் தடையும் ரொம்பவே டீப்பாவும், பின்னாடி இருக்கிற கால் தடையும் ரொம்ப லைட்டாவும் இருக்கு. ஒருவேளை திருடன் வெளியே போகலன்னா இந்த தடயத்தை வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியும்? உங்ககிட்ட 5 செகண்ட்ஸ் இருக்கு, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. மேகல் சார், எனக்கு புரிஞ்சிருச்சு. முன்காலோட தடயங்கள் ரொம்ப டீப்பா இருக்கு. அதாவது திருட ரெசார்ட்ல இருந்து வெளியே வரும்போது பின்னாடி நடந்து வந்திருக்கான். அப்படி பண்ணா உள்ள போனதாதான் நம்புவாங்கல்ல. வா வழியா பர்ஃபெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்க. திருட ரெசார்ட்டை விட்டு வெளியே போயாச்சு. அதுவும் ரிவர்ஸ்ல நடந்து வந்து நம்மள முட்டாளாக்க தான் முயற்சி பண்ணியிருக்கான். காலையில ஜாகிங்க்கு யார் போனாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? சார், காலையில ஜாகிங்க்கு 3 பேர் போனாங்க. மேகலும் ஆலியாவும் அந்த ரெசார்ட்ல இருக்கிற 3 பேரை கூப்பிடுறாங்க. இவங்க தான் காலங்காத்தால மண் இருக்கிற அந்த இடத்துல ஜாகிங் போனவங்க. ராத்திரி ரெசார்ட்ல பெரிய திருட்டு நடந்திருக்கு. உங்க 3 பேர் தான் சந்தேகப்படுறோம். நீங்க இப்ப எங்க இருந்தீங்க? சார், நான் காலையில 5 மணிக்கே ஜாகிங்க்கு கிளம்பி போயிட்டேன். ரெசார்ட்குள்ள யாரும் வந்துட்டு போன மாதிரி நான் பார்க்கவே இல்லை சார். சார், நான் ரெசார்ட்டோட கார்டன்ல ஏதோ சுத்திக்கிட்டு இருந்தேன். அந்த திருட்டு பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். சார், நான் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சேன். அப்புறம் நேரா கிளம்பி ஜிம்முக்கு போயிட்டேன். அந்த மண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சார், இவங்க சொன்னதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ எல்லாத்துலயும் ஏதோ காலியா இருக்க மாதிரியே இருக்கு. அதாவது சர்க்கரையே இல்லாத காஃபி மாதிரி. லாஜிக்கல் ஆர்மி, இந்த 3 பேர் சொன்ன விஷயங்களையும் அவங்களோட ஷூவையும் பாருங்க. ஒரு சஸ்பெக்டோட ஷூ மட்டும் ரொம்பவே பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. அது யாருன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமா? உங்ககிட்ட 5 செகண்ட்ஸ் இருக்கு. சார், இந்த சஸ்பெக்ட் 3 விக்ரம் தான் போய் சொல்றாரு. இவங்க வெறும் ஜிம்முக்கு போறதா தான் சொன்னாங்க. ஆனா கவனமா பாருங்க, அவரோட ஸ்போர்ட்ஸ் ஷூல இப்பயும் மண்ணு ரொம்ப அதிகமா ஒட்டி இருக்கு. எக்ஸலண்ட் ஆலியா. விக்ரம், நீ ஜிம்முக்குள்ள மட்டும் தான் இருந்தீனா அப்போ உன்னோட ஷூல வெளியே இருக்கிற சேத்து மண் எப்படி ஒட்டுச்சு? அப்படின்னா இந்த மண்ல நீ நடந்திருக்கன்னு தானே அர்த்தம். விக்ரம் சொன்ன போய் கண்டுபிடிச்ச உடனே அவர் ரொம்ப பயந்து போயிடுறாரு. அப்புறம் உடனே மேகுல தள்ளி விட்டுட்டு ரெசார்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற காட்டு வழியா ஓடி போயிடுறாரு. அட சார், சட்டி இல்லாத சமோசா மாதிரி இவர் இப்படியே தப்பிச்சு போயிட்டாரு. அவனை பிடிங்க, அவன் ஓடுறான். காட்டுல அவனால ரொம்ப தூரத்துக்கு போக முடியாது ஆலியா. வெளியே போய் தேடுறது ரொம்ப கஷ்டம். ஆனா முன்னாடி இருக்கிற அந்த 3 வழியில ஏதாவது ஒரு வழியில தான் அவன் போயிருக்கணும். சார், இங்க இருக்க 3 வழியும் ஒரே மாதிரி இருக்கே. நாம தப்பான வழியை தேர்ந்தெடுத்துட்டா அப்புறம் அவன் ரொம்ப தூரத்துக்கு ஓடி போயிடுவான். கவனமா பாரு ஆலியா. ரொம்ப வேகமா ஓடும்போது கண்டிப்பா இங்க அவன் ஏதாவது ஒரு தடயங்களை விட்டுருப்பான். நாம இந்த வழிகளை ரொம்ப கவனமா பார்த்தா மட்டும் போதும். லாஜிக்கல் ஆர்மி, நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த 3 வழி ABC கவனமா பாருங்க. விக்ரம் எந்த வழியா ஓடி இருப்பாரு? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட 5 செகண்ட்ஸ் இருக்கு. மேகுல் சார், எனக்கு கிடைச்சிருச்சு. பாத் A அப்புறம் B ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா பாத் Cல நிறைய இலைகள் எல்லாம் கீழே விழுந்திருக்கு. அதோட மண்ணும் கலஞ்சிருக்கு. கண்டிப்பா பாத் C வழியா தான் போயிருக்கணும். பர்ஃபெக்ட் ஆலியா. சரி வா, கொஞ்சம் கூட லேட் பண்ணாம வழி C வழியா போகலாம். மேகலும் ஆலியாவும் வழி Cல வேகமா ஓடி போறாங்க. முன்னாடி போன உடனே அவங்களுக்கு ஒரு பழைய குடிசை தெரியுது. அதோட கதவு மூடி இருந்தது. சார், எனக்கு என்னமோ அந்த திருட இதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருப்பான்னு தோணுது. வாங்க உள்ள போய் பாப்போம். கதை உடைங்க. சார், என்ன விட்டுருங்க. நான் எதுவும் திருடல.
நான் பயந்து ஓடி வந்துட்டேன், அவ்வளவுதான். விக்ரம், என்கிட்ட போய் சொல்லாத. ஒருவேளை நீ இன்னசென்ட்டா இருந்தா அப்ப நீ ரிவர்ஸ்ல நடந்து எதுக்கு ரெசார்ட் வழியா வெளியே போன? அப்புறம் உன்னோட ஷூல அந்த மண் எப்படி வந்தது? சார், நேத்து ராத்திரி வெறுங்கால நிஜமாவே விஐபி ரூமுக்கு திருட தான் போனேன். ஆனா நான் அங்க போறதுக்குள்ளேயே வேற யாரோ நெக்லஸ் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள பார்த்ததால பயந்து போய் ரிவர்ஸ்ல நடந்து வந்துட்டேன். அட, இந்த கதை எப்படி இருக்கு தெரியுமா? நாங்க கல்யாணத்துல பன்னீர் டிக்கா சாப்பிட போலான்னு பார்த்தா நாங்க போறதுக்கு முன்னாடியே பஃபே முடிஞ்சு போற மாதிரி சொல்றீங்க. விக்ரம், ஒருவேளை நீங்க திருடலன்னா அப்ப நீங்க யார பாத்தீங்க? விக்ரம், நீ பேனிக்காய் ஓடி இருக்க. அப்படின்னா நீ உண்மையான திருடனை பார்த்திருக்க. கரெக்டா சொல்லு, அவன் என்ன போட்டிருந்தா? சார், இருட்டா இருந்தது. ஆனா அவங்க நிழல வச்சு பார்க்கும்போது அவங்க ஒரு பெரிய ரெயின் கோட் போட்டிருந்தது எனக்கு தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம கையில ரெசார்ட்டோட பழைய செக்யூரிட்டி டார்ச்சும் இருந்தது. ரெயின் கோட் அப்புறம் செக்யூரிட்டி டார்ச்சா? ஆலியா, நம்ம சஸ்பெக்ட் ப்ரூஃபா சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னு யோசிச்சு பாரு. பதிலும் அங்கதான் இருக்கு. லாஜிக்கல் ஆர்மி சஸ்பெக்ட் சொன்னதை மறுபடியும் கவனமா யோசிச்சு பாருங்க. காலையில பதில் சொல்லும்போது யார் ரெயின் கோட் போட்டிருந்தாங்க? செக்யூரிட்டி தான் டார்ச்சை வச்சிருந்தாங்களா? யார் உண்மையான திருட? நல்லா யோசிங்க. மேல் சார், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நாம கார்டன்ல நின்னு ராகுல விசாரிக்கும் போது அவரோட கையில ஒரு பழைய செக்யூரிட்டி டார்ச் இருந்தது. அதோட சேர்ல ஈரமான ஒரு ரெயின் கோட்டும் இருந்தது. சரியா சொன்ன ஆலியா. ராகுல் தான் திருடி இருக்காரு. ஆனா விக்ரம் மேல பழிய போட தான் இப்படி பண்ணிருக்காரு. சரி, சீக்கிரமா ரெசார்ட்டுக்கு போய் நம்ம அவரை பிடிச்சே ஆகணும். மேகுல், ஆலியா அப்புறம் விக்ரம் மறுபடியும் வேகமா ரெசார்ட்க்கு வராங்க. நேரா அவங்க வந்து 2 சஸ்பெக்ட் முன்னாடி நிக்கிறாங்க. சார், நீங்க திரும்ப வந்துட்டீங்களா? நீங்க அந்த விக்ரம பிடிச்சிட்டீங்களா? கண்டிப்பா இவன் தான் அந்த நெக்லஸ் திருடி இருக்கணும். அட ராகுல் சார், மத்தவங்கள கைய காட்டுறத முதல்ல நிறுத்துங்க. விக்ரம்ட்ட சமோசாக்குள்ள வைக்கிற அந்த ஃபில்லிங் மட்டும் தான் இருக்கு. உண்மையான சமோசா உங்க பாக்கெட்ல தானே இருக்கு. மேடம், என்கிட்ட விளையாடிட்டு இருக்காதீங்க. நான் ராத்திரி முழுக்க என்னோட ரூம்ல தான் இருந்தேன். இந்த திருட்டுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எல்லாரும் விக்ரம தான் சந்தேகப்படுவாங்கன்னு நீங்க யோசிச்சிங்களா? உங்களை விட்டுருவோம்னு நினைச்சீங்களா? ஆனா ஈரமான உன்னோட ரெயின் கோட்டும் பழைய செக்யூரிட்டி டார்ச்சும் உன்னை காட்டி கொடுத்துருச்சு. சார், என்ன பேசிட்டு இருக்கீங்க? மழை வந்ததால தான் என்னோட ரெயின் கோட் ஈரமாயிருக்கு. அதனால நான் தான் திருடுனேன்னு அர்த்தம் இல்லையே. உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? ப்ரூஃப் எல்லாம் உங்க கண்ணுக்கு முன்னாடியே இருக்கு ராகுல் சார். சார், இங்க பாருங்க. இவரோட ரெயின் கோட்ல உள்ள இருக்க பட்டன்ஸ் எல்லாம் இன்னும் க்ளோஸ் ஆயிருக்கு. அதோட பாக்கெட்டை பாருங்க. அதுல ஒரு பகுதி கொஞ்சம் குண்டா இல்ல? நீ கரெக்டா நோட்டீஸ் பண்ணிருக்க ஆலியா. இல்ல, இது நடக்க வாய்ப்பே இல்ல. ப்ரூஃப் கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் ரொம்ப பர்ஃபெக்ட்டா பண்ணேன். அது உங்க ஷூல இருக்க மண்ணு அழிக்கிறதுல மட்டும் தான் பண்ணிருக்கீங்க ராகுல்ஜி. ஆனா ஷார்ப்பா யோசிச்சதால நீங்க மாட்டிக்கிட்டீங்க. சமோசாவை எவ்வளவு மறைச்சாலும் வாசனை கூட்டிட்டு வந்துரும்ல. அப்புறம் போலீஸ் அங்க வந்து உண்மையான திருடனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. தேங்க்யூ சோ மச் டிடெக்டிவ் மேகுல் அண்ட் ஆலியா. நீங்க 2 பேர் மட்டும் இருந்திருக்கலாம்னா என் ரெசார்ட்டோட பேரு இன்னைக்கு மண்ணில் புதஞ்சிருக்கும். அட ஓனர் சார், தேங்க்யூ எல்லாம் விடுங்க. இப்ப இந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்றதுக்கு எனக்கு சுட சுட ஆலு பரோட்டாவும் இஞ்சி டீயும் கொடுக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம எனக்கு வேற ரொம்ப அதிகமா பசிக்குது. சரி வா ஆலியா, இன்னைக்கு உன்னோட இந்த பெஸ்ட் அப்சர்வேஷனுக்காக பரோட்டா நான் வாங்கி தரேன். கேஸ் க்ளோஸ்ட்.